So welcome back நண்பா. So recently நம்மளோட OTC the tribal chief the head of the table ரோமன் ரெயின்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் இல்லஸ்ட்ரேட்டடுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதுல வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து சில பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. லைக் பவுல் எமனோட பிட்ரேல், ரோமன் வெர்சஸ் ராக்கான மேட்ச் அண்ட் இன்னும் சில விஷயங்களை வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து இந்த இன்டர்வியூல வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த வீடியோல வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து மெயினா ஷேர் பண்ண சில விஷயங்களை வந்து நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஸோ அந்த ஹோஸ்ட் வந்து ரோமன் கிட்ட வந்து ராக் வெர்சஸ் ரோமனுக்கான அந்த மேட்சை பத்தி ஏதாவது சொல்லுங்கன்னு கேட்பாரு. ரெசல்மேனியா 40லயே வந்து இது வந்து நடந்திருக்கும். ஆனா சில ஹேஷ்டேக்ஸால வந்து இந்த மேட்ச் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. அண்ட் ரோமன் ரெயின்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இஃப் தட்ஸ் வாட் தி பீப்புள் வாண்ட் அண்ட் த பீப்புள் சாம்பியன் இஸ் டவுன் வி கேன் மேக் சம்திங் ஹேப்பன். ஸோ WWE யூனிவர்ஸுக்கும் இதான் வேணும்னா, பீப்புள் சாம்பியன் த ராக்கும் இதான் வேணும்னா அவர் வந்து பீப்புள் சாம்பியன் சொல்லியிருப்பாரு. ஃபைனல் பாஸை வந்து மென்ஷன் பண்ணலாம், நாங்க வந்து ஏதாவது பண்ணலாம். இதுல வந்து ரோமன் என்ன சொல்லியிருக்காருன்னா இஃப்னு யூஸ் பண்ணிருக்காரு. இஃப்க்கு இங்க இடமே இல்லையா ப்ரோ, நீங்க வந்து த பீப்புள் சாம்ப் த ஃபைனல் பாஸ் த ராக் வெர்சஸ் ஓடிசிக்கான இந்த பிளட் லைன் பேட்டில் வந்து நீங்க பார்க்க விரும்புறீங்களா இல்லையான்னு மட்டும் கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்து பவுலமன் பத்தி கூட பேசுறாரு. அதுக்கு முன்னாடி நான் வந்து ஏதாவது ரிமைண்ட் பண்ணி விடுறேன் உங்களுக்கு. பவுலமன் வந்து ரிட்டர்ன் பண்ணாரு. அவரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் சரியில்லை. அண்ட் அவர் ரிட்டர்ன் பண்ணதுக்கு அப்புறம் சரியா ரோமன் ரெயின்ஸ் மீட் கூட பண்ணல. சிஎம் பங்க் கூட வந்து கிளம்பிட்டாரு அவரு. அண்ட் ரா எபிசோட்ல வந்து ஜிமி ஓசோ வந்து சொல்லியிருப்பாரு, பவுலமன் வந்து எங்க சொன்னாரு அங்க வந்து அவங்கள ட்ரஸ்ட் பண்ணலாம்னு. ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்து என்ன சொல்றாருன்னு இன்டர்வியூல நான் சொல்றேன் பாருங்க. ரோமன் ரெயின்ஸ் வந்து இங்க வந்து என்ன சொல்ல வரான்னா, கொஞ்சம் டிஸ்லாயல் ஆகுறான், கொஞ்சம் எங்க ஆளு மாதிரி வந்து தெரியல. அண்ட் ரோமன் ரெயின்ஸ் வந்து ரெசல்மேனியா 40ல வந்து டைட்டில் தோத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ஆப்சன்ஸ் ஆயிருப்பாரு. அது நடுவுல வந்து என்ன நடந்திருக்கும்னா, ஒரு எபிசோட்ல வந்து பவுலமன் வந்து சிஎம் பங்க வந்து அக்லா பண்ணிருப்பாரு. ஸோ இதெல்லாம் வந்து மறக்கவே மறக்காதீங்க. ஸோ இந்த பவுலமனோட ஸ்டோரி வந்து இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. அவர் வந்து பிட்ரேல் பண்ணதா போறாருன்னு எனக்கு தோணுது. அப்படிதான் நியூஸ் அண்ட் சோர்சஸ் கூட சொல்றாங்க. ஸோ பார்ப்போம். அண்ட் இதுக்கப்புறம் வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து யூனிவர்சல் டைட்டில் பத்தி வந்து பேசாரு. யூனிவர்சல் டைட்டில் மீன்ஸ் அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப். ரோமன் ரெயின்ஸ் வந்து என்ன சொல்றாருன்னா, இப்போதைக்கு நான் வந்து அந்த பிளட் லைன் மேட்டர்ல இருக்கேன், அந்த ஊலா ஃபாலாக்காக வந்து ஃபைட் பண்ணிருக்கேன். அந்த மேட்டர்ல செட்டில் ஆனதுக்கு அப்புறம் நான் வந்து கன்ஃபார்மா கோடி ரோட்ஸ் கிட்டல இருந்து என்னதோ அதை வந்து வாங்கிப்பேன். ஒரு மேட்ச் நடந்தது, அதுல வந்து ரோமன் ஜெயிச்சிட்டாரு. இன்னொரு மேட்ச் வந்து நடந்தது, அதுல வந்து ஸ்டோரி ஃபினிஷ் ஆயிடுச்சு, கோடி ரோட்ஸ் ஜெயிச்சிட்டாரு. ஸோ வை நாட் தேர்ட் மேட்ச் ட்ரையாலஜி வந்து கன்ஃபார்மா நடக்க போகுது. ஸோ அந்த தேர்ட் மேட்ச்ல வந்து ரோமன் வந்து டைட்டில் ஜெயிப்பாரா மாட்டாரா? அண்ட் ரோமன் ரெயின்ஸ் அண்ட் கோடி ரோட்ஸ் சம்பந்தமா இன்னொரு நியூஸ் என்னன்னா, ரெசல்மேனியா 40ல வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து டைட்டில் தோத்ததுக்கு அப்புறம் பேக் ஸ்டேஜ்ல வந்து அவர் வந்து நிக்கவே இல்லை. ரோமன் ரெயின்ஸ் வந்து கோடி ரோட்ஸ் வந்து அப்ரிஷியேட் பண்ணலன்னு அப்படின்னு கோடி ரோட்ஸ் வந்து ஒரு இன்டர்வியூல வந்து சொல்லியிருப்பாரு. அண்ட் ரோமன் ரெயின்ஸ் வந்து இந்த இன்டர்வியூல வந்து இதுக்கு வந்து ரிப்ளை பண்ணியிருக்காரு கோடி ரோட்ஸுக்கு. இதை வச்சு நீங்களே வந்து ஒரு அனலைஸ் பண்ணலாம், ரியல் லைஃப்ல வந்து கோடி ரோட்ஸ் அண்ட் ரோமன் ரெயின்ஸ் வந்து எனிமியா இல்லையான்னு. ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்து என்ன சொல்றாருன்னா, கோடி ரோட்ஸ் வந்து எந்த மாதிரி பர்சன்னா, அவர் வந்து மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் 4-5 ஹவர் வந்து அவன் கிரௌட்லயே ஃபேன்ஸ் கூடயே ஏதாவது பண்ணிருப்பான்னு சொல்லுவாரு. அண்ட் ரோமன் ரெயின்ஸ் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து அந்த மாதிரி ஆள் இல்லை, 4-5 ஹவர் வந்து வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உன்னை அப்ரிசியேட் பண்ணிட்டு தேங்க்யூலாம் சொல்லிட்டு போற மாதிரி. என் கதை வந்து வேற. அண்ட் ரோமன் ரெயின்ஸோட பாயிண்ட் வந்து புரிஞ்சுக்கோங்க. 13-16 டேஸ்க்கு அப்புறம் அவர் வந்து தோக்குறாரு. அண்ட் அவர் மேட்ச் தோத்ததுக்கு அப்புறம் 4-5 ஹவர் கோடி ரோட்ஸுக்காக வெயிட் பண்ணணுமா? அண்ட் இதுல கோடி ரோட்ஸோட தப்பு கூட இல்லை. ஏன்னா அவர் வந்து பேபி ஃபேஸ், அவருக்கு வந்து ஃபேன்ஸ் கூட வந்து மீட் அண்ட் கிரீட் பண்றது பிடிக்கும். ஆக மொத்தத்துல என்னதுன்னா, ரோமன் ரெயின்ஸ் வந்து அவர் கதையில வந்து அவர் கட்டா இருக்காரு அண்ட் கோடி ரோட்ஸ் வந்து அவர் கதையில வந்து அவர் கட்டா இருக்காரு. ஸோ இதுல தான் சில பெரிய திங்ஸ் ரோமன் ரெயின்ஸ் வந்து ரீசென்ட்லி இன்டர்வியூல வந்து ஷேர் பண்ணியிருக்காரு.